சிம்ம ராசிக்கு, அதாவது சிம்ம ராசினாவே ஒரு ஸ்பெஷாலிட்டியான ராசின்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் ஆட்சி பெறுகின்ற ராசி. இந்த 9 நவகிரகங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான், அதாவது ஆட்சி பெறுகின்ற அந்த ராசி. அதாவது இது எல்லோரையும் கமாண்ட் பண்ணக்கூடிய, அதாவது வழி நடத்தக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ள ராசின்னு சொல்லலாம். இப்படி சிம்ம ராசியில பிறந்தவங்க எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பாகவும் பரிவாகவும் நடந்து கொள்ள வேண்டியும். ஏன்னா இவங்களுக்கு பிறப்பிலே ஒரு அதிகார தோரணை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூரியனோட ஆதிக்க தன்மை உள்ள ராசின்னு சொல்லலாம். அப்படி இந்த ராசியில பிறந்தவங்க குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் பார்த்தா சூரிய பகவானுக்கு பகை நட்சத்திரம். காரணம் என்னன்னா, மகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானோட நட்சத்திரம். இருந்தாலும் இந்த இடத்துல மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம்ங்கிற ஒரு சூட்சமம் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஞானக்காரகான கேது சிம்மத்துல இருக்கக்குள்ள இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க லைஃப் எல்லாம் படிப்படிவா வாழ்க்கையில முன்னேறி பல கஷ்டங்கள் சிரமங்களை தாண்டி மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள். அப்படி இவங்களுக்கு மேலும் சிறப்படைய சில கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரம். இந்த பூர நட்சத்திரம் என்பது அம்பாலோட அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம். அது சுக்கிர பகவானோட நட்சத்திரம். சுக்கிர பகவான் இந்த இடத்துல பகையாய் இருந்தாலும் அவரும் நன்மையை செய்வார்கள். அதாவது பூரம் அம்பாலோட அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் என்பதால் இவர்களுக்கும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நற்பலன்களே நடக்கும். இவர்களும் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி ஒரு உச்சத்தை அடையக்கூடியவர்கள். அதே மாதிரி உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் சூரியன் ஆட்சி வருகின்ற நட்சத்திரமாக இருந்தால் இவர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகமே நடக்கும். அப்படி இந்த சூரியன் ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு லைஃப்ல பல சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் விலகிறதுக்கு இவங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய ராஜ துர்க்கையை நீங்கள் சென்று வழிபட்டால் உங்க லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். நீங்க நினைக்கிற அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பதவி புகழ் செல்வம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மிக சிறந்த ஒரு ஆலயம் என்றால் அது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இந்த